பிரைஸ் தி லார்ட். பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக இந்த ஜோஸ்வா ஜீவகுமாருடைய நன்றியும் சோத்திரத்தையும் கர்த்தருக்குள் நான் செலுத்திக் கொள்கிறேன். கிறிஸ்துவுக்குரியவர்களே, நாம் தொடர்ந்து சிறைப்பட்டவர்களின் விடுதலையையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற தலைப்பினிலே நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வேதத்தை தியானித்து வருகிறோம். முந்தைய பகுதியிலே சிறைப்பட்டவர்களின் விடுதலை என்று குறித்து நாம் அதை தியானித்தோம். இப்பொழுது நியாய தீர்ப்பின் அதிகாரம், அதாவது இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியம் செய்யும் பொழுது அவருடைய ஊழியத்திலே இந்த பழைய ஏற்பாட்டின் நியாய பிரமாணங்களையும் நியதிகளையும் கடைப்பிடிக்கின்ற அந்த வேதப்பாரகர்கள் பரிசேயர்களுடைய நியாய தீர்ப்பை குறித்து தான் நாம் இந்த வேத பகுதியிலே தியானிக்கப் போகின்றோம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சி நிமித்தமும் தேவனுடைய வசனத்து நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவருடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதில் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர்த்தெழுதல் என்று கர்த்தருடைய வேதமானது நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது என்று அந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனை குறித்து பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவானவிடம் பிதாவாகிய தேவன் கொடுத்ததாக நமக்கு அந்த வசனமானது வெளிப்படுத்துகின்றது. யோவான் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அன்றியும் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாதவனாய் இருக்கிறான். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்துவானுடைய நியாய தீர்ப்பானது அது பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடின் முடியும் அளவும் அது எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாக அந்த நியாய தீர்ப்பின் அதிகாரம் வழங்கப்படுகிறது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. லூக்கா 13ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அந்த நியாய தீர்ப்பு அந்த அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பிதாவினுடைய குமாரன் என்று இயேசு கிறிஸ்துவானவரை ஏற்றுக்கொள்ளாத அந்த ஜனக்கூட்டத்தாரை அவர் கூறும்பொழுது, நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும்
தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது உங்களுக்கு அழுகையும் பற்கடிப்பும் அங்கே உண்டாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்துவானவர் அந்த பழைய ஏற்பாட்டின் உள்ள அந்த பரிசுத்தவான்கள் நீதிமான்களுடைய நியாய தீர்ப்பானது இவர்கள் மூலமாக காணப்பட போகின்றது என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு என்று அந்த ஆபிரகாமினுடைய வம்ச வரலாற்றின் மூலமாக இயேசு கிறிஸ்துவானவர் காணப்படுகின்றார் என்று அந்த வார்த்தையானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் யாத்ராகமும் 3ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்திலிருந்து அந்த மோசேக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினால் தன் முகத்தை மூடிக்கொண்டான். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபுசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. எகிப்தியர் அவர்களை ஒடுக்குதலை கண்டேன். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன் வா என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்துக்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றான். அதற்கு அவர், நான் உன்னோடு இருப்பேன். நீ ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வந்த பின் நீங்கள் இந்த மலையில் தேவனுக்கு ஆராதனை செய்வீர்கள். நான் உன்னை அனுப்பினேன் என்பதற்கு இதுவே அடையாளம் என்றார். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன், நான் மோசேயுடனே சொல்லி இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்வாயாக என்றார். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பேர் பிரஸ்தாபம் என்று அந்த ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனும் என்று அந்த பெயரை சொல்லி அந்த இஸ்ரவேலுடைய விடுதலை குறித்து மோசே இடத்தில் கர்த்தர் தெரிவிக்கிறார். இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் அந்த முதற் பகுதியில் இயேசு கிறிஸ்துவானவர் எவ்வாறாக அந்த பழைய ஏற்பாட்டிலே ஒரு ஆளுகை உள்ளவராகவும் காணப்படுகின்றார் மற்றும் பழைய ஏற்பாட்டினுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய அடிப்படை கிரியைகள் என்ன என்பதை குறித்தும் நாம் இந்த பகுதியிலே தொடர்ந்து தியானிக்கலாம். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய கிரியைகள் குறித்து சொல்லும் பொழுது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும்
வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய இரண்டு மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமாகி 4ஆம் நாள் ஆயிற்று என்று இந்த நான்காவது நாளுடைய படைப்பின் மறைப்பொருள் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் பொழுது இது உலக பிரகாரமாக கர்த்தருடைய படைப்பின் காரியமாக காணப்பட்டாலும் இது அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய நீதிமான்களுடைய தீர்க்கதரிசிகளுடைய கிரியைகளில் இருந்து மற்றும் இயேசு கிறிஸ்துவானுடைய ஊழியம் வரை சொல்லப்படும் ஒரு மறைப்பொருள் காணப்படுகின்ற ஒரு காரியமாக கிரியைகளாக கர்த்தருடைய திட்டத்தின் நடத்துதலாக இது காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. அந்த அதாவது மோசேயினுடைய காலத்திற்கு பிறகு நியாயாதிபதிகள் காலம் தொடக்கம் முதல் இது சொல்லப்படும் காரியமாக காணப்படும் பொழுது இது அவர்கள் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டதாக அவருடைய காரியங்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளாகவும் நியாய சாஸ்திரிகளாகவும் மற்றும் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவர்களாகவும் காணப்பட்டு அது இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பு முதல் மற்றும் அவருடைய ஊழிய காலம் முதல் அந்த பகலின் காரியங்களையும் இரவின் காரியங்களையும் அவர்கள் சொல்லும்படியாகவும் கர்த்தருடைய எச்சரிப்பின் செய்திகளை அவர்கள் சொல்லும்படியாகவும் காணப்படுவதனால்தான் அவர்கள் அந்த கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்ற அவர்கள் அந்த கர்த்தருடைய கட்டளைகளையும் நியதிகளையும் மற்றும் காரியங்களையும் வெளிப்படுத்தி நியதிகளை வெளிப்படுத்தி வரும் காரியங்களை குறித்து வெளிப்படுத்தி அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாக அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுடைய கிரியைகளை குறித்தும் நடத்துதலை குறித்தும் வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மற்றும் அந்த யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஆம், கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் என்று அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்ட கிரியைகளை நடத்தும்படியாகவும் அதை பின்பற்றுமான ஜனங்களை ஏற்படுத்தும்படியாகத்தான் அவருடைய கிரியைகள் காணப்பட்டது என்பதை அவருடைய நடத்துதல் காணப்பட்டது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. மற்றும் அந்த வெளிப்படுத்தும் விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள் ஆனேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாய் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அந்த சிங்காசனத்தை சூழ 24 சிங்காசனங்கள் இருந்தன. 24 மூப்பர்கள் வெண்வஸ்திரம் தரித்து தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி அந்த சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்க கண்டேன் என்று
பிதாவுடைய ராஜ்யத்தில் 24 மூப்பர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சிங்காசனத்திலே அமரக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த கர்த்தருடைய சித்தத்தையும் நியதிகளையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் மற்றும் அவருடைய வரும் காரியங்களையும் குறித்து எச்சரிக்கையின் கிரியைகளாக அவர்கள் கர்த்தர் மூலமாக அவர் வழி நடத்தினபடியால் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு உரியவர்களாக அவர்கள் காணப்படுகிறனால்தான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் சகல தீர்க்கதரிசிகளும் பிதாவுடைய ராஜ்யத்தில் காணும் பொழுது என்று அந்த வார்த்தையை இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றும் அவர்கள் சொல்லும்பொழுது ஆபிரகாம், அதாவது எபிரேயர் 2ஆம் அதிகாரம்  அந்த பழைய ஏற்பாட்டு வேதப்பாரகர்கள் பரிசேயர்களும் இயேசு கிறிஸ்துவானவருக்கு இடர்களாக காணும் பொழுது அவர் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துகின்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ள என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். நான் என் பிதாவிடத்தில் கண்டதை சொல்லுகிறேன், நீங்களும் உங்கள் பிதாவிடத்தில் கண்டதை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆபிரகாமை எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்கள். தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாய் இருந்தால் என்னிடத்தில் அன்பாய் இருப்பீர்கள், ஏனெனில் நான் தேவனிடத்தில் இருந்து வந்திருக்கிறேன். நான் சுயமாய் வரவில்லை, அவரை என்னை அனுப்பினார். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறனால் அல்லவா? நீங்கள் உங்கள் பிதாவாக பிசாசானால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவுடைய இச்சைகளின்படி செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறபடியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்று, அதாவது அவர்கள் சொல்லும்போது ஆபிரகாமே எங்கள் பிதா என்று அவர்கள் சொல்லுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவானவர், ஆபிரகாம் பிதாவாக இருந்தால் நீங்கள் என்னையும் என்னுடைய வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று அவர் சொல்லும் பொழுது, ஆம், அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மறைவான இயேசு கிறிஸ்துவானவருடைய வழி நடத்துதல் காணப்பட்டது. இன்னும் அவர் சொல்லும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் நாம் வாசிக்கும் பொழுது, அவரை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிற எல்லாம் நிறைவேறிய வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். என்று மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்க தரிசிகளில் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த மறைப்பொருள்களை, இவரே தேவனுடைய குமாரன் என்ற அந்த இரகசியத்தை அந்த பழைய ஏற்பாட்டு நியாய சாஸ்திரிகளும் வேதப்பார்களும் அறிந்து கொள்ளாதபடி இந்த இயேசு கிறிஸ்துவானுடைய வார்த்தையை தள்ளும் பொழுது
இந்த நியாய தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். மற்றும் அவர் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவருடைய அந்த சிங்காசனத்தின் தன்மையிலே அந்த 24 மூப்பர்களும் காணப்படுகின்றார்கள் என்பதை வேத வசனம் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாய் இருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயாம். அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தருடைய வலது கரத்திலிருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவங்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்கள் ஆகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்கள் தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினால மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று இங்கே வாசிக்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் என்று அந்த புதிய ஏற்பாட்டினுடைய 4 ஜீவன்களை குறித்தும் பழைய ஏற்பாட்டின் 24 மூப்பர்களை குறித்தும் இயேசு கிறிஸ்துவானவர் மூலமாகத்தான் நமக்கு ஒரு நியாய தீர்ப்பின் அதிகாரமும் ரட்சிப்பும் எழுப்புதலும் காணப்படுகின்றது என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இன்னும் அதை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய அந்த உயிர்த்தெழுதலிலே காணும்பொழுது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார். அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் என்று இயேசு கிறிஸ்துவான உயிர்த்தெழுதலில் அந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானுடைய உயிர்த்தெழுதலும் காணப்படுகின்றது. 24 மூப்பருடைய உயிர்த்தெழுதலும் காணப்படுகின்றது. அவருடைய பங்கும் காணப்படுகின்றது என்பதை இயேசு கிறிஸ்துவானுடைய ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கும் உட்பட்டவர்களாக இந்த 24 மூப்பர்கள் காணப்படுகின்றார்கள். அவருடைய பங்கும் காணப்படுகின்றது என்பதை பரிசுத்த வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. இன்னும் இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டிலே யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று இயேசு கிறிஸ்துவானவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றும் பழைய ஏற்பாட்டிலே அவர் தூதராய் இருந்து செயல்பட்டார். மற்றும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து அதை சாட்சி கொடுக்கிறது என்பதை பழைய ஏற்பாட்டை குறித்தும் அவர் வெளிப்படுத்துகின்றார். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, பிதாவின் சித்தத்தை செய்ய நான் இதோ வருகிறேன் என்று அவர் அந்த வார்த்தையை குறித்து வெளிப்படுத்துகின்றார். ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாய் இருந்தான் என்று ஆபிரகாமை குறித்து இயேசு கிறிஸ்துவானவர் வெளிப்படுத்துகின்றார். இன்னும் பவுல் எழுத்தும் பொழுது
அந்த புதிய ஏற்பாடானது அந்த அதனுடைய பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று அந்த பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் உள்ள அந்த ஒப்பந்தத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்தும் பொழுது அதன் பொருள் கிறிஸ்துவை பற்றினது என்று அவர் வெளிப்படுத்துகின்றார். மற்றும் ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும் என்று இயேசு கிறிஸ்துவானுடைய பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசியானவர் இவ்வாறாக தாவீது சிங்காசனத்தை அவருடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்துவார் என்று அவருடைய இயேசு கிறிஸ்துவானுடைய குறித்து தீர்க்க தரிசன வார்த்தையானது இங்கே வெளிப்படுத்துகிறது. ஆகவே மற்றும் இன்னும் அவர்கள் சொல்லும் பொழுது இந்த வெள்ளை குதிரையினுடைய காரியமானது இவ்வாறாக வெள்ளை குதிரையில் ஏற்படுகின்ற வெளிப்படுத்தும் விசேஷம் 6ஆம் அதிகாரம் ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்போது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பனாகவும் புறப்பட்டான் என்று இந்த வெள்ளை குதிரைக்கு இயேசு கிறிஸ்துவானவருக்கு உட்பட்டவர்கள்தான் அந்த அவருடைய வெளிப்படுத்த விசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பதினோராம் வசனத்திலிருந்து, பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுந்திருந்தது. இரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று இங்கே சொல்லும்பொழுது அந்த அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் காணப்பட்டது என்று அந்த கிரீடத்திற்கு உரியவர்கள்தான் ராஜ்யத்திற்கும் கிரீடத்திற்கும் வெள்ளை குதிரையினுடைய ஆளுகைக்கும் உட்பட்டவர்கள்தான் இந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனத்திலே அமரக்கூடியவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள் என்பதை வேதமானது நமக்கு வெளிப்படுத்துகின்றது. ஆகவே கர்த்தருக்குரியவர்களே, இந்த நியாய தீர்ப்பின் வெள்ளை குதிரையினுடைய நியாய தீர்ப்பானது, அதாவது நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்க தரிசிகளையும் காணும்பொழுது நீங்கள் அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த கிரியைகளுக்கு உட்பட்டவர்களாக காணப்படுகின்றீர்கள் என்று அவர்கள் அந்த பழைய ஏற்பாட்டின் நீதிமானுடைய செயல்பாட்டிலே இயேசு கிறிஸ்துவானுடைய வரலாறு காணப்படுகின்றது என்பதை அந்த வேத பார்வைகளும் பரிசேயர்களும் நிதானிக்கிறதானால் மற்றும் கர்த்தருடைய மகன் என்று அவர்கள் இயேசு கிறிஸ்துவானவரை விசுவாசியாதபடியினாலும் இந்த ஆக்கினை தீர்ப்புக்கு அவர்கள் உட்பட்டவர்களாக இருதய கடித நிமித்தமாக அவர்கள் உட்படுகின்றார்கள் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் இன்னும் அதை வெளிப்படுத்தும் பொழுது
மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 13ஆம் வசனத்திலிருந்து, அந்த வேதப்பாரர்களை குறித்து, மாயக்காரராகிய வேதப்பாரர்களே இவைகளை செய்கிறீர்கள் என்று அவர் தொடர்ந்து அதை சொல்லும் பொழுது, 31ஆம் வசனத்திலே, ஆகையால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்தவர்களுக்கு புத்திராய் இருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நீங்களே சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். நீங்களும் உங்கள் பிதாக்களின் அக்கிரம அளவை நிரப்புங்கள். சர்ப்பங்களே, விரியன் பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேத பாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவையில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவ ஆலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமி மேல் சிந்தப்பட்ட நீதிமான்கள் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகள் எல்லாம் இந்த சந்ததி மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனையோ தரமும் உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். உங்களுக்கும் மனதில்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் சோதரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அந்த வேதப்பாரர்கள் பரிசேயருடைய அந்த யூதர்களுடைய இருதய கடின தன்மையை இயேசு கிறிஸ்துவானவர் இவ்வாறாக அந்த ஆக்கினைக்கு தீர்ப்புக்கு உட்பட்டவர்களாக அவர்கள் காணப்படுகின்றார்கள். இயேசு கிறிஸ்துவானவர் பழைய ஏற்பாட்டிலே அவருடைய சங்கீதங்களிலும் நியாய பிரமாணங்களிலும் அவரை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தை அவர்கள் நிதானிக்கிறதுனால் இந்த நியாய தீர்ப்பின் சிங்காசனமானது, பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவானுடைய நியாய தீர்ப்பின் சிங்காசனமானது இவ்வாறாக அந்த வேதப்பாரர்கள் பரிசேயருடைய கிரியைகளை நியாயம் தீர்க்கிறதாக காணப்படுகின்றது என்பதை இந்த வெள்ளை குதிரையில் உள்ள இயேசு கிறிஸ்துவனுடைய நியாய தீர்ப்பின் அதிகாரத்தின் முதல் பகுதியாக சிறைப்பட்டவரின் விடுதலையும் நியாய தீர்ப்பின் அதிகாரமும் என்ற தலைப்பினே இந்த பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவானுடைய நியாய தீர்ப்பை குறித்து வேதத்திலே நாம் தொடர்ந்து இதுவரைக்கும் தியானித்தோம். தொடர்ந்து அடுத்த பகுதியிலே மற்றும் இன்னொரு சிறைப்பட்டவரின் விடுதலையும் நியாய தீர்ப்பின் அதிகாரம் என தலைப்பினிலே தொடர்ந்து இந்த வெள்ளை குதிரையில் மூலமாக காணப்படுகின்ற சிவப்பு குதிரை மற்றும் கருப்பு குதிரை, மங்கின நிறமுள்ள குதிரையினுடைய நியாய தீர்ப்பை குறித்து நாம் தொடர்ந்து தியானிக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை 30, 60, 100 ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா.